இப்படி சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றான், சரி வா நம்ம போய் ஹோம்ஒர்க் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, சரி நீங்க போய் ஹோம்ஒர்க் செய்யுங்க, நான் போய் டிராமா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அந்த பொம்மையையும் ஏதோ குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் வச்சு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிராமா பார்த்துட்டு இருக்காங்க. இதவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன நடக்குது இங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்கு இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கான். இதை பத்தி தான் வந்து அண்ணன்ட்ட சொல்லியிருக்கான். இது வந்து அப்படியே மாகி வந்து மோகராட்ட சொல்லிட்டு இருக்கானா, மோகரா இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றான், டே பாத்துடா உன் தம்பியை கூட்டு போய் பலி எதுவும் கொடுத்துட போறீங்க, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மோகரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து மாகி சொல்றான், அவன் இதை மட்டும் சொல்லல, இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் சொன்னான் பாரு கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு போய் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கான், இது மாதிரி எதுவும் பழைய குடும்பம் இது மாதிரி கல்ச்சர் எதுவும் இருக்கும், இது மாதிரி பொம்மையை வச்சு சாப்பாடு கொடுக்குற மாதிரிலாம் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படியே லேட் ஆயிடுச்சு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவங்க அம்மா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டைனிங் ஹால்ல இப்படி ஒரு பேய் உட்காந்துருக்குமா. அவ்வளவுதான் இவன் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். அதை பத்தி தான் மோகராட்ட சொல்லியிருக்கானா. இப்ப மோகராவும் மாகியும் ஒன்னா சேர்ந்து இந்த தம்பி பையனை தான் பார்க்க வந்திருக்காங்க, ஏகோ கூட சேர்ந்து. இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த தம்பி பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மோகரா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சரி நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கறான்னா, அந்த பொம்மை வந்து விலை உயர்ந்ததா இருந்துச்சா இல்ல சாதாரண பொம்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவன் சொல்றான், இல்ல சாதாரண பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு, ஆட்ல எல்லாம் வரும்ல சின்ன சின்ன பொம்மை அது மாதிரிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அந்த பொம்மை புதுசா இருந்துச்சா பழசா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல அது பார்க்க ரொம்ப பழசாதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அந்த வீட்டுல வந்து சாமி கும்பிடுறதுக்கு எதுவும் போட்டோ வச்சிருந்தாங்களா, யாராச்சும் வச்சு சாமி கும்பிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மோகரா கேட்கறப்பதான் இவன் சொல்றான், ஆமா சாமி கும்பிட்டாங்க, ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அந்த போட்டோல, அது வந்து என் ஃப்ரெண்டோட அக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் மோகரா சொல்றான், அப்பன்னா அவளோட ஞாபகார்த்தமா தான் அந்த பொம்மையை வச்சிருக்காங்க, அவதான் அந்த பொம்மையை வச்சிருந்திருப்பா, மேபி அந்த பொம்மை வந்து சபிக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மோகரா சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து மாகி கேட்கறான், சரி அப்பன்னா எப்படி என் தம்பி திடீர்னு பேய பார்க்க முடியும், அவனுக்கு என்ன சக்தியா இருக்கு பேய் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அப்பதான் மோகரா சொல்றான், இதே நீ வந்து மக்கள் நிறைஞ்ச ஒரு டிராபிக்கான இடத்துல நீ போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பேய் இருக்கும் தான், ஆனா உன்னால பார்க்க முடியாது, நிறைய பேரால பார்க்கவே முடியாது. இதே நீ ஒரு சுடுகாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே அங்க பேய் பார்க்க முடியும், ஏன்னா அங்க வந்து பேய்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும், இதனாலதான் பார்க்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோகரா சொல்றான். ஏன்னா அந்த வீட்டுல வந்து அந்த பேயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த பையனால பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த தம்பி பேய் சொல்றான், நான் போட்டோல பார்த்த பொண்ணு குட்டியா இருந்தான், ஆனா நான் பார்த்த பேய் வந்து வளர்ந்துருந்தாலே எப்படி அது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் மோகரா சொல்றான், ஏன்னா அந்த பேய் வந்து அந்த கூட இருக்க அந்த தங்கச்சி இருக்கல்ல அவ கூடயே சேர்ந்து வளர்ந்துருக்கு, அதனால அது என்ன நினைச்சிட்டு இவ வளர்ற மாதிரியே அதுவும் வளர ஆரம்பிச்சிருக்கு, இவ கூட இருக்கிற குடும்பத்தோட இருக்குதுல்ல, அதனால இப்படி வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன இங்க பிரச்சனைனா, இந்த ஆள் வந்து இன்னும் இவங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த குடும்பம் வந்து வித்தியாசமா இருக்காங்க வேற, அந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே சரியில்லை, இந்த பொண்ணு கூடயே அந்த ஆவி இருக்கு, ஏன் அது திரும்பி போகாம இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வந்து இந்த தம்பி பையன்ட்டு சொல்றான், இப்ப நீ வந்து இந்த பிரச்சனையில எல்லாம் தலையிட வேணாம்னா இதை பத்தி எல்லாம் கண்டுக்காத, முக்கியமா இந்த பேய் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ அதுல இருந்து தள்ளியே இரு, இல்ல நீ இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீன்னா நீ அந்த பொண்ணுகிட்ட கேட்டுப்பாரு, சொல்ல போனா அந்த பொம்மையெல்லாம் வச்சு பண்றாங்களே இது மாதிரி எல்லா வீட்லயும் நடக்காதுல்ல, அதை பத்தி முதல்ல கேட்டுப்பாரு, ஏன்னா அவ வந்து எதுவும் சந்தேகப்பட மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். சரி நானும் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு தம்பி அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சிடான். இவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்து நின்னுக்கிறாங்க, ஸ்டோரேஜ் ரூம்ல. தம்பி பையனும் அந்த பொண்ணுகிட்ட போன் அடிச்சு கேட்டுறான் இது மாதிரிலாம். அந்த பொண்ணு சொல்றான், ஆமா ஆமா நான் அதை பத்தி சொல்லவே மறந்துட்டேன்னு, மன்னிச்சிரு, அது ரொம்ப பயமா தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி அது வந்து எங்க அக்காவோட பொம்மை தான், அவ வந்து 8 வயசா இருக்க போய் இறந்து போயிட்டா, அப்ப எனக்கு 7 வயசு, அதுல என்ன சொல்றான்னா எனக்கு எங்க அக்கான்னா ரொம்ப பிடிக்கும், எங்க அக்காவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைல இருந்தே நாங்க எந்த சண்டையுமே போட்டுக்கிட்டது இல்லை, எப்போதுமே ஒன்னாதான் ஒத்துமையா தான் இருப்போம், எல்லாருமே பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இவங்க 2 பேரும் சண்டையே போடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அம்மா வந்து உடஞ்சே போயிட்டாங்க, அப்பாவுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு, நான் அங்கதான் இருந்தேன், அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்படியே மாறுது இவட்டோனே. என்னன்னா எனக்கு வந்து அக்கா இறந்து போனதுல அவ்வளவா வருத்தம் இல்லதான், ஏன்னா வந்து இப்ப எங்க அக்கா இருந்திருந்தா எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன இந்த அளவுக்கு பாசமா பார்த்திருக்க மாட்டாங்க, அதே மாதிரி எங்க அக்கா இருந்திருந்தா ஒண்ணு நான் எங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன், ஏன்னா வந்து உனக்கும் எங்க அக்காவை தான் பிடிச்சிருக்கும், நீ என்ன விட்டுட்டு அவங்க கூட தான் டேட்டிங் பண்ணியிருப்ப, இது மாதிரி எங்க அக்கா வந்து ரொம்பவே அழகா இருப்பா, எல்லாருக்குமே அவ தான் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைல இருந்து அவ்வளவுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனாலயே எனக்கு இப்படி தோணுச்சு, ஏன்னா வந்து இவ அசிங்கமா இருக்காங்கிற மாதிரியே இவ சொல்லிக்கிட்டு தான் இருப்பா, எல்லாருக்கும் எங்க அக்காவை தான் பிடிச்சிருந்திருக்கும், அவ இல்லாததும் ஒரு மாதிரி நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே அப்படியே புலம்ப ஆரம்பிக்க, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஏன் அப்படிலாம் பேசுற, அப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவன் சொல்றான், நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்னா அவங்க அக்கா இறந்து போனப்போ அந்த அங்கிள் வந்திருப்பாரு, அவர் வந்துட்டு என்ன சொல்லி கவலைப்பட்டிருப்பாருன்னா,
ஏன் அழகா இருந்த பொண்ணு செத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்ல வர்றாரு, இவ செத்துட்டாலாம், இந்த அசிங்கமா இருக்க பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. அது இந்த சின்ன பிள்ளையிலேயே இந்த பொண்ணு கேட்டோன்னே என்ன இருக்கும், ஆகா அப்பனா அழகா இருக்கு, அக்காவை தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நம்ம உயிரோட இருக்கிறதுலே இவங்களுக்கு பிடிக்கல, அதோட அவங்க அம்மாவும் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அவங்க அக்கா மாதிரியே நினச்சிக்கிட்டு அதோடய வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா, இவ்வளவு வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எவ்வளவுதான் என் குடும்பத்தோடய அந்த அங்கிள் கூடயும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் நான் அசிங்கமா இருக்கேங்கிற அந்த உணர்வு திருப்பி திருப்பி என்னை வந்து போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் அசிங்கமா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடா. அதோட என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த அங்கிளுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கான், அதனால அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவருக்கு அப்படி முடியாம போனதுல கூட எனக்கு கவலை இல்லைதான், என்ன நான் அசிங்கமா தானே இருக்கேன், அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கு, எனக்கு இதை பத்தி கவலையே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் சொல்றா இவன்ட்ட, இது மாதிரி எங்க அம்மா வந்து சேர்ல தான் அந்த பொம்மையை வச்சிருந்தாங்களாம், அந்த பொம்மையை இப்ப காணுமா, அதை தேடிட்டு இருக்காங்க, நான் வந்து போனை கட் பண்ண போறேன், நானும் போய் தேட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மோகராஜ் எல்லாத்தையுமே ஒட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அவன் ஓடி வந்துடுறான், எது பொம்மையை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க அங்கிள் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் சொல்றான். அவ்வளவுதான், இதை கேட்டோன்னே மோகரா அங்க வந்து விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடான். அந்த போன்ல அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா, யார் இவர், எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு போறாரு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஏய்கோ மாகி அவனோட தம்பி இவங்க 3 பேரும் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓடுவோம் இவன் பின்னாடியே ஏதாச்சும் நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த அங்கிள் அப்படியே முடியாம படுத்திருக்காரு. பக்கத்துலதான் அந்த பொம்மை உட்காந்துருக்கு. இவரு கண்ணை திறந்து அந்த பொம்மையை பக்கத்துல பார்த்தா அந்த அக்கா பொண்ணு மாதிரியே இருக்கு. இவரு பத்தி சொல்லிட்டு இருக்காரு, என்னை பார்க்கறதுக்காக கனவுல வந்துருக்கியாமா, நீ வளர்ந்துருந்தா ரொம்ப அழகா இருந்திருப்ப, நீ இறந்து போனப்ப நானும் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, என்ன நானும் ஆஃப்டர் லைஃப்க்கு தான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை கொடுக்க அந்த பொண்ணும் அப்படியே கையை அழகா பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதோட கை கலர்லாம் மாறுது, அப்படியே முறைச்சு பாக்குறா. இதுக்காக தான்டா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், உன்னை தொட்டுட்டேன்டா கடைசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இங்க மோகரா காட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் எப்படியோ மோகரா பிடிச்சிடுறாங்க. மோகரா எதுக்கு இவ்வளவு வேகமும் ஓடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி கேட்டுட்டு இருக்கா. மோகரா சொல்றான், எனக்கு அந்த அங்கிளை நினைச்சுதான் கவலையா இருக்கு, அதோட அந்த அக்கா பொண்ணு ஏதோ பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த பேய் வந்து அந்த அங்கிளை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கு, உன்னாலதான் உன் வாயாலதான் இவ்வளவு பிரச்சனையை, நீ மட்டும் அப்படி பேசாம இருந்திருந்தா அந்த தங்கச்சி பொண்ணு வந்து கவலையா இருக்க மாட்டா. அதாவது என்னாச்சுன்னா, அவன் இப்படி சொன்னதுனால அந்த தங்கச்சி வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டா, உயிரோடையே செத்துட்டா. அப்படி அவளை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, அந்த பழி வாங்குற எண்ணம், அந்த அந்த விஷயம் தான் இன்ன வரைக்கும் என்னை வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போக விடாம உன்னை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன்டா. அதோட இந்த பேய் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணிருக்கோம் இவன் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனா அப்பெல்லாம் இவன் ஹெல்த்தியா இருந்ததுனால எதுவுமே என்னால பண்ண முடியல. ஆனா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக்கான, அதுதான் எனக்கு வந்து பிளஸ்ஸாம இருந்துச்சு. இப்ப பாரு படுத்த படுக்கை ஆயிட்ட, இப்ப என்னால உன்னை என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோலை அப்படியே வெளில இழுத்து, இன்னைக்குதான் நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு வேற அழுவ வர ஆரம்பிக்கிறான். தங்கச்சி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சு